காய்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக். பட் வந்து காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டினேன். ஸோ ஈவினிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து காலேஜ் விட்டு வந்துட்டு இருந்தோம் ஹாஸ்டலுக்கு. ஸோ காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆனால் அந்த இதை அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருப்போம். ஸோ வழியில் வந்துட்டு குட்டி குட்டி அழகான க்யூட் பப்பீஸ் இருக்கும். அது கூட பேசிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வருவோம். ஆளுக்கு ஒரு பப்பியை சூஸ் பண்ணி இதுதான் என்னோடய பப்பின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ என்னோடது வந்து இவன் பேர் வந்து குலு குலுன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். சும்மா அப்படியே ரேண்டமாக விளையாடிக்கிட்டு இருப்போம் சாயந்தரம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம். அதான் வேறு எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பசிச்சிருந்தது. ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அதனால் வந்து சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஃபே பக்கம் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து சரி ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிவு பண்ணி அப்புறம் ஒரு சீட்டிங்கை போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் போகும்போது ரொம்ப அப்படியே நல்லா இருப்பேன். சாயந்தரம் வரும்போது அப்படியே டேன் ஆகி கருத்து போய் வருவேன். அது ஏன்னே தெரியாது. இத்தனைக்கும் நான் அங்கே போய் சும்மா தூங்கிட்டு தான் இருப்பேன். படிப்பேன், பட் இருந்தாலும் மோஸ்ட்லி தூங்க தான் செய்வேன். அப்புறம் வந்து உட்காந்து சரின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வாங்கினா, அதையும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா உட்காந்து காசிப் பேசுவோம்ல, ஏதாச்சும் கிளாஸில் என்ன நடந்துச்சு, அது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லி எதாவது பேசிக்கிட்டு இருப்போம். அதனால் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்தோடனே இவங்களும் அப்புறம் லெமன் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஹாஸ்டல் லெமன் ஜூஸ் இது. ஏதாச்சும் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலி லெமன் ஜூஸ் பண்ணுறோன்ற பேரில். இது என்னோட பாட்டில், இது உன்னோட சக்கரை, இது யாரோட சக்கரை? இது என்னோட சக்கரை. உன்னோட சக்கரை தானா? ஆமாம், டேப்லெட்டு. இது சாப்பிட்டா ஒயிட் ஆகிடலாம். ஒயிட் ஆகிடலாமா? என்ன அது? இது எதிரும் கத்தி. ஐயோ கிடையாது. நீ தான் எங்க குழந்தையோட மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது அழிய போன லெமனே. இதான் நாங்க நோ 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 கண்ணை எடுத்து காட்ட கூடாது. அவ்வளவுதான். ஜூஸ் ரெடி. சுகர் அப்படியே பாட்டில்ல போடுறது. கடவுளே, அது ஹெச்ரியா அந்த ப்ரொஃபஷனல் பண்ணுவாங்க. இது ஒரு இன்ச்சுக்கும் அழகழகா எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம போன்ல வச்ச போச்சு படி. நாங்க இது மாக்டெயில் பண்ணுவோமா? மாக்டெயிலு சூறாவளி விட்டுட்டு இருக்கா. ஸ்கூல்ல விடுவியா நீ? எங்க முடிக்கும் சூறாவளி விடுவியா ஸ்கூல்ல? இது பண்ணி வச்சு எடுப்பான சொல்லணும். எனக்கு சொல்லுடி. சரி நான் பிடிக்க கூட குச்பா கலந்துருக்கு. ஓகேவா மேடம்? எப்படி பியூட்டி மாதிரி லா 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 ஸ்லைஸ் விரும்பல. என்னாச்சு? என்ன குறையுது? எத்தனை சுகர்? சுகர் பேஷண்ட் ஆயிடும் போல. எவ்வளோ சுகர் தான் போடுவோம் பைத்தியம். சுகர் வந்துட போகுது. குடு குடு எனக்கு குடு குடு. பாருங்க, இவங்க தான் நம்மளோட ஆட் மாடல். Now our model is அது அப்படிதான் இருக்கும். Now our model is drinking to the water. என்ன மாடலுக்கு இருமல் வந்துருச்சு. நம்ம மாடலுக்கு இருமல் வந்துருச்சு. So we have a break. ஏதோ கலந்துருக்கீங்க. ஆமா விஷமா தெரியல. செத்துற குடிச்சு இல்ல லெமனோட டேஸ்ட் போயிடுச்சு. வேற ஒண்ணும் கண்ணி மொழி அழகி நல்லாவே இல்லனா சூப்பர் அப்படி சொல்லணும். இப்போ சொல்லு. நீங்க எப்படி சொல்லுவா? அறுசுவை நடன மாடு. வா சாரி கட்டலாம். இரு அறுசுவை நடன மாடுது. நடன மாடுதா? இது பத்தாதுன்னு அதுக்கப்புறம் கேக்கு கொடுத்தாங்கன்னு அதையும் வாங்கி சாப்பிட்டோம். எவ்வளோதான் சாப்பிடுவோம் தெரியாது, ஆனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள். அப்புறம் ஒரு குளியலை போட்டாச்சு. ஆக்சுவலி வெயில் காலம் அப்படின்றதுனால வந்து எப்படி சொல்கிறது, சாயந்தரம் வந்தோடனே செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ குளிச்சா தான் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதனால் அப்படி கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே இந்த டீ ஏதோ கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சாரி படிக்கிறதில்ல எழுதுறது. இந்த ரெக்கார்டு வேலை இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. அதை எழுதிக்கிட்டே இருக்கேன், நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நான் பெருசாக கிளாஸ் போகமாட்டேன். நிறைய ஈவெண்ட்ஸு இல்லை ஏதாவது அப்படியே போயிடுறதுனால நிறைய கிளாஸ் ஒர்க்கு, அசைன்மெண்ட் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்கும். கடைசியில் அந்த நோடி ஃபார்ம் வாங்கும்போது தான் எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி வச்சுருவேன். ஏன் அப்படின்னா நிறைய பொருள் இருந்தது காணாமல் போயிடும். நான் யாரும் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நானே அதை எங்கேயாச்சும் தொலைச்சிருவேன், போட்டுருவேன். ஸோ அதனால் முடிச்சிட்டேன்னா அதை முதல்ல பேக்கில் தூக்கி வச்சு அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருவேன். இப்படி பண்ணாலுமே நிறைய நோட்டு இதெல்லாம் தொலைஞ்சிரும். ஏன்னா எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறமா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு போராட்டம் ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னா தோசையும் கார சட்னியும். ஸோ அதான் டின்னர். ஸோ அப்புறமா நைட்டு ஒரு 9 மணிக்கா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஃபோன் பார்த்துட்டே தூங்கிடுவேங்க. இதுதான் நம்மளுடைய ரொட்டீன்.